ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோவில் செலக்டர்ஸில் பேலன்ஸ் இருக்கிற ஆட்ரிபியூட் அண்ட் சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் அண்ட் எலமெண்ட் செலக்டர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள். ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்துட்டு இந்த கிளாஸ் ஒரு ஆட்ரிபியூட் நம்ம HTML-குள்ளே கொடுக்குறது எல்லாத்தையுமே ஆட்ரிபியூட் தான் அப்படின்றத நான் வந்துட்டு ப்ரீவியஸாக HTML டியூட்டோரியல் எடுக்கும் போதே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஆட்ரிபியூட்டோட சேர்த்து நமக்கு அந்த இதோட வேல்யூவும் சேர்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பர்டிகுலராக எனக்கு இந்த ஆட்ரிபியூட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணு, இல்லை டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணு, ஃபார்மட் சேஞ்ச் பண்ணு, ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி நம்ம அதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? ஸோ அதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஆட்ரிபியூட்ஸ் இந்த ரெண்டு இருக்குது தெரியுமா, இதை யூஸ் பண்ணி இதில் இதுக்கு ப்ரீவியஸாக கொடுத்த இந்த ஸ்டைலிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ N1க்கு எந்த ஸ்டைலிங்கும் நம்ம பண்ணலை. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படின்னா ஆட்ரிபியூட் செலக்டர்ஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஐயோ, இதுக்கு முன்னாடி அதில் என்ன கொடுத்துருந்தோமோ அதே இதை கொடுத்துக்கலாம். இதை ரெண்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இது வேண்டாம், நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர் யூஸ் பண்ணி கிளாஸ் ஈக்குவல் டு N1 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இதை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இது இல்லாமல் கொடுத்து பார்ப்போம். சேவ் பண்ணிட்டு இங்கே கொடுத்தோம்னா அந்த பார்டர் எதுவுமே இருக்காது. கரெக்டாக? ஸோ அந்த பார்டர் தான் அதில் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரெட்டு, பார்டர் வந்துட்டு ப்ளூன்ற மாதிரி கொடுப்போம். ஓகேவா? இதோட இதுக்கும் இது ஐடி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறனால இன்னொரு விஷயம். ஸோ இதில் வந்துட்டு ஐடி வந்துட்டு பேரான்னு கொடுத்துட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ ஐடி ஃபஸ்ட்டு கொடுக்குமா, இல்லை கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுக்குமா, இல்லை மற்ற செலக்டர் ஃபஸ்ட் எடுக்குமான்னு பார்த்தா ஐடி தான் எடுக்கும். ஏன்னா ஐடி வந்துட்டு ஒரு யூனிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதுதான் எடுக்கும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆட்ரிபியூட் செலக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்டரும் கொண்டு வந்துட்டோம், பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்றதையும் மாற்றிட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணிடலாம். தென் சூடோ செலக்டர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன டைப்ஸ்லாம் பார்த்துலாம். ஆக்டிவ், செக்குடு, டிசேபிள்டு, இதெல்லாமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதில் ஹோவர் ட்ரை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதை வந்து செப்பரேட்டாக நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவாக தனியாக நம்ம உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ பேராகிராஃபுக்கு ஓவர் கரெக்டாக இதானே. ஸோ இப்படி கொடுத்து எனக்கு கலர் வந்துட்டு என்ன கலர் கொடுக்கலாம், ஆரஞ்சு க்ரீனாக வந்துட்டு எனக்கு மாறணும். ஹோவர்னால் வேற ஒன்றும் இல்லை, ஹேண்ட் ஓவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு பேராகிராஃப் மேலே போகிறப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹோவர் ஆகும். ஒன் செகண்ட். பார்த்தீங்களா? க்ரீன் கலரில் மாறிடுச்சு. க்ரீன் கலர் மாறுது, உங்களுக்கு தெரியுதா? பேராகிராஃப் மேலே நான் போகிறப்பெல்லாம் எனக்கு க்ரீன் கலரில் மாறுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அப்போவே சொல்லியிருந்தேன் சூடோ எலமெண்ட் செலக்டர்ஸும் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ இதுலேயே வந்துட்டு சூடோ எலமெண்ட் செலக்டர்ஸ் இருக்குது. டபுள் கோலன் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது அதுக்கு ஆஃப்டர், பிஃபோர் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் தான் என்னன்றதை இதில் கொடுத்துருப்போம். நான் இதை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.